பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்றி நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலே இந்த யோசுவாவின் புஸ்தகம் அதை நான் வாசிக்கும் போது மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு தலைவராய் மாறுகிறார். யோசுவா அந்த ஸ்தானத்தில் வருகிறார். அந்த யோசுவா மூலமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் நடத்தி செல்கிறார். அந்த மோசே வனாந்தரத்தில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்தவன் இந்த அருமையான யோசுவா. எவ்வளவோ பிரச்சனைகள், மோசைக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறான். அப்போ ஆண்டவர் எப்படி மோசை வைத்து பேசினார், எப்படி மோசை மூலமாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். அது மாத்திரம் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கினார். மோசைக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியத்தையும் பார்த்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு இருப்பேன். ஒருவன் உனக்கு ஏற்றி நிற்பதில்லை. நான் எப்படி மோசையை வழிநடத்தி வந்தேனோ அதை நீ பார்த்திருக்கிறாய். அதே போல இப்பொழுது நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஸோ நான் உன்னோடு இருப்பேன். நீ என்ன செய், உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஏற்கனவே மோசை சொல்லியிருந்தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ என்னோடு வராவிட்டால், எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணின போது அதுக்காக பார்வோன்கிட்ட மன்றாடின போது, அப்போது அந்த நாட்கள் அவன் சொல்லும்போது அவன் சொல்லுறான், ஆண்டவரே நீ எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை அனுப்பாதிரும். நான் என்ன ஜனங்கள் ஒரு வழி பண்ணிடுவாங்க, ஜனங்களை மேய்க்கிறதுக்கு என்னால் முடியாது, நீர் என்னோடு இருக்கணும்னு சொன்னார். அந்த வார்த்தை கடைசி வரையிலும் மோசையோடு கர்த்தர் இருந்தார். அவன் மரிப்பது வரையிலும் இருந்தார். அவர்தான் பாருங்க, மரித்து போன அவர் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறார் மோசே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு தலைவனாய் மாறுகிற அந்த யோசுவாவுக்கு சொன்ன ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை அருமையானவர்களே. இந்த நாட்களிலே அன்றைக்கு சொன்ன யோசுவாவோடு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாமும் அவ்வளோதான், எந்த பலவிதமான பிரச்சனைகளினாலே, பலவிதமான கஷ்டங்களினாலே, வருத்தத்தினாலே நம்முடைய பாடுகளை கழித்து கொண்டிருக்கிறோம். உடம்பில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அது மாத்திரமல்ல வேறு சில இடங்களில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள். என்ன செய்வதுன்னே தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படியே இருந்தேன்னா ரொம்ப சீக்கிரத்தில் நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தை விட்டே கலந்து போயிடுவேன்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆணுடைய வசனத்தை மறந்துடுறாங்க. சோதரம் ஆணுடைய வசனம் சொல்லுறாங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையில் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அவன் நம்மை விட்டு விலகாதவர். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, உலகத்தில் எல்லாரும் விலகிடுவாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாரும் மனுஷெல்லாம் போயிடுவாங்க. நம்பியிருந்த மனுஷர்கள், தாய் தந்தைகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள், நம்மை விரும்பினவர்கள், நாம் விரும்பினவர்கள், நம்மை விரும்பினவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க, மாறி போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் பாருங்க சொல்ல, எங்கே போகணும்னு தெரியாத சூழ்நிலை, யார் நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, யார் நம்மை வழி நடத்துவார்கள், நல்ல வார்த்தை சொல்லி நமக்கு கைட் பண்றது யார் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில்
பாருங்க, யோசுவா அப்படித்தான் போயிட்டாங்க. ஓ தலைவர், நல்ல ஒரு தலைவர் மோசே போயிட்டான், நான் என்ன செய்ய போறனோ என்று வேதனைப்பட்டிருக்கக்கூடும், என்று உள்ளத்தில் நினைத்திருக்கக்கூடும். நான் எப்படி ஜனங்களை இந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போறேன், இந்த யோர்தானை கடந்து நான் போகணும், எரிகோவை கடந்து நான் போக வேண்டும், என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஜனங்களோ முரட்டாட்டம் பிடித்தவர்கள், வணங்கா கழுத்து உள்ளவர்கள், பயங்கரமான ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் செய்யறதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் அப்படிப்பட்டவர் இதயம் படித்தவர்களை நான் எப்படி வழிநடத்துவேன் என்று யோசிச்சிருக்கலாம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா, கஷ்டமா, வேதனையா, துன்பமா, வெளியே சொல்ல முடியாத காரியங்களா, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். சோதரம், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே எடுத்துக்கொண்டா போதும். ஆண்டவரே, நீ இப்படி சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் என்னோடு இருந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு ஒரு 2 வார்த்தை சொல்லி பாருங்க. முழு மனசோடு அவரை கூப்பிட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இடத்துக்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் தேடி நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் பலவான்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒரு பக்கமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களை ஜெயிக்கிறவன் ஒருவரும் இருக்க மாட்டான். காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? எப்படி யோசுவாவை குறித்து சொன்னாரோ அதே போல நம்மை பார்த்து இந்த காலங்களிலே சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நம்ம எல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் கைவிட்டார்களா? கவலைப்படாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கைவிடாதவர், கடைசி வரை இருப்பவர். பாருங்க, நடிச்ச பாட்டுகள்லாம் பாடுவாங்க. என்னென்ன பாட்டுகள் பாடுவாங்க தெரியுமா? கடைசி வரை யாரோ, கண்ணதாசன் பாடும்போது கடைசி வரை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. காடுன்னா அவன் தூக்கி போக காட்டுக்கு பிள்ளை போவாங்க. ஏன்னா கடைசி வரை யாரோ என்று சொல்லிப்பாங்க. கடைசி வரை யாரோங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது, அது இயேசு. அந்த இயேசுவை கண்ணதாசன் கடைசி நாட்களை தெரிந்து கொண்டார். கண்ணதாசன் எழுதிய இயேசுக்காக புத்தகத்தில் பாருங்க, கடைசி வரை யாரோன்னு சொன்னார், கடைசி வரையில் இயேசு தான் எங்களை இருக்கிறார், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இந்த இயேசு காவியத்தை எழுதின கண்ணதாசன். கடைசி வரை யாரோ என்று யோசனை பண்ணுறீங்களா? இந்த கர்த்தர் கடைசி வரையில் உங்களோடு இருப்பார். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தெய்வம், அவர் சொன்னால் அதை செய்கிற தெய்வம். அவர் மனமான மனிதன் அல்ல. நம்ம தான் சொல்லிட்டு செய்ய மாட்டோம், ஏன்னா மனசு மாறிடும், மனுஷன் அப்படிப்பட்டவர். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு கடைசி வரை உங்களோடு இருப்பார். உன் கஷ்ட காலத்தில் உங்களோடு இருப்பார். உன் துன்ப காலத்தில் கண்ணீர் நாட்களே கண்ணீர் துடைக்க வருகிறவர். மோசையை பார்த்து சொன்னவர் இன்னைக்கு யோசுவா பார்த்து சொல்கிறார். யோசுவா பார்த்து சொன்னவர் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த காலையில் சொல்றார். ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஆண்டவன் தேடுங்கள், அந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் உள்ள பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் இல்லை சொல்லிடுறேன். ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை எல்லாருடைய உள்ளங்களிலும் துணிக்கட்டும். அதை நம்பி விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு எங்களோடு பிள்ளைகளோடு இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த புது கிருபைகளினாலே புது வரங்களினாலே நிரப்பும்படி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாளில் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எப்படி மோசையோடு இருந்தாரோ, எப்படி யோசுவாவோடு இருந்தாரோ, அதே போல கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை விலக மாட்டார். அந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோக சுவாதி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பார்.